பாபா உந்தன் அன்பு என்னும் கடலில் இன்று
पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் யோகியினுடைய லட்சணங்கள் சொல்கிறார். யோகி என்றாலே அனைவருக்கும் மான் மரியாதைகளை கொடுக்கக்கூடியவர். பொதுவாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா மற்றவங்க மரியாதை கொடுத்தா நான் மரியாதை கொடுப்பேன் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. யாராவது அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னா உடனே இவங்களும் எப்படா நேரம் கிடைக்கும் நாமளும் அவங்கள இன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் உணர்வுகள் தோன்றும். ஆனால் யோகி ஆத்மா யார் எப்படி இருந்தாலும் மரியாதை கொடுக்காம தன்னை இகழ்ந்தாலும் அவங்க ஆன்மீக அன்பு கொடுப்பாங்க. ஆத்மாகிற உணர்வில் அவங்களுக்கு ஸ்வமான் சுய பெருமைகளை எடுத்துரைப்பாங்க. அவங்க தான் உண்மையான யோகின்னு பாபா சொல்கிறார். அதனால் யார்கிட்டையுமே நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா எதிர்பார்க்கும்போது கிடைச்சதுன்னா சந்தோஷம், கிடைக்கலன்னா துக்கம் வரும். ஆனால் உலகத்திலேயே நமக்கு மரியாதை தரக்கூடியவர் ஸ்வயம் பகவான். தினம் தினம் நம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ ஸ்வமான் கொடுத்து நம்மை மகிமைப்படுத்தி நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறார். அந்த மாதிரி நாமளும் ஆத்மாக்கள் என்ற பாவனையில் அனைவருக்குமே நம்ம ஆன்மீக அன்பு கொடுக்கணும், அனைவருக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். மேலும் இன்றைக்கி உலகத்தில் பல வழிகளில் நடந்து பார்த்தாச்சு. ஆனால் எந்த வழியிலுமே உண்மையான சுகம் சாந்தி கிடைக்காம ஆத்மா கலைப்படைஞ்சிச்சு. பாபா இப்போ நமக்கு புரிய வைக்கிறாரு, குழந்தைகளே நீங்கள் தீய வழியில் நடந்தீங்க, மன வழியில் நடந்தீங்க, பிறர் சொல்லக்கூடிய வழியில் நடந்தீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிற வழியில் நடங்க, நீங்கள் சுகம் நிறைந்த உலகத்துக்கு போக முடியுங்கிறார். ஸோ பாபா காட்டக்கூடிய வழியின் மூலமாக
நம்ம சுகம் நிறைந்த உலகத்துக்கு மட்டும் போகிறதில்ல, அந்த வழியில் நடப்பதன் மூலமாக நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையே உன்னதமாக மாறிடுது. பாபா நம்முடைய வழிகாட்டி மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர். சாக்கார பிரம்ம பாபா மூலமாக எல்லாமே கர்மத்தில் செய்து காட்டியிருக்கார். இப்போ நாமளும் அந்த கர்மத்தில் பாபா பாதம் மட்டும் இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு போல, பிரம்ம பாபா மூலமாக கர்ம கஷேத்திரத்தில் கர்மம் செய்து காட்டியிருக்கார். அதனால் நாமளும் அது மாதிரி செய்து நம்முடைய வாழ்க்கை வைரம் போல உயர்வானதாக ஆக்கி கொள்ளணும். ஓம் சாந்தி. 21/8/2025 मधुबन मुरली बाप दादा। मीठे बच्चे, तुम असुर मत पर चलने से दरबार हो गया. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் தீய வழியில் நடந்த காரணத்தினால நீங்கள் மிகவும் கீழானவர்களாக துக்கமானவர்களாக ஆகிவிட்டீர்கள். आप ईश्वरीय मत पर चलो तो सुखधाम में चले जाए. இப்போ ஈஸ்வரன் காட்டக்கூடிய வழியில் நடந்தீர்கள் என்றால் சுகம் நிறைந்த உலகத்திற்கு செல்ல முடியும். பாபா காட்டக்கூடிய வழியில் போனால் சுகமான உலகத்துக்கு போகலாம். வெறும் ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் பாபா சுகம் கொடுக்கல, இந்த கால சக்கரத்தில் 3/4 பகுதி சுகம்ங்கிறார். அப்போ அவருடைய வழியில் நம்ம நடப்பதனால நம்முடைய ஆத்மாவுக்கு நாமளே நன்மை சேரும். கேள்வி: बच्चों को बाप से कौन सी उम्मीद रखनी है, कौन सी नहीं? குழந்தைகள் தந்தையின் மீது எந்த ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும், எந்த நம்பிக்கை வைக்கக்கூடாது? பாபா மேலே நம்ம எந்த நம்பிக்கை வைக்கணும், எந்த நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு கேட்குறார். சில நேரம் பாபாட்ட போய், பாபா என்னுடைய பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், என் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய நஷ்டமெல்லாம் போயிடணும், கஷ்டமெல்லாம் போயிடணும், என் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய நோயெல்லாம் போயிடணும் அப்படின்னு லௌகீக ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பாபாட்ட சொல்கிறோம். அதில் நம்பிக்கை வைக்கிறோம், பாபா நல்லா ஆக்கிடுவார். ஆகலைன்னா பாபா என்னடா நம்ம இவ்வளோ வருஷம் ஞானத்தில் இருக்கோம், இவ்வளோ சொல்லி பாபா நல்லா ஆக்கலையே அப்படின்னு நினைப்போம். பட் பாபா இன்னைக்கு மகா வாக்கியத்தில் தெளிவாக சொல்கிறார், बाप से यही उम्मीद रखना, हम बाप द्वारा पवित्र बन अपने घर और राजधानी में जाएंगे. பாபா மீது நாம் இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும். பாபாவின் மூலமாக நாம் தூய்மையாக ஆகி நம்முடைய வீடு மேலும் ராஜ்யத்திற்கு செல்வோம். बाबा कहते, बच्चे मेरे में एक उम्मीद नहीं रखो, फलाना बीमार है. பாபா சொல்றாரு, குழந்தைகளே என் மீது இந்த நம்பிக்கை வைக்க வேண்டாம். எந்த நம்பிக்கை? பாபா இன்னார் வியாதியாக இருக்காங்க, ஆசீர்வாத் மிலே, உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும். யஹா கிருபா யா ஆசீர்வாத் கி பாத் நீ. இங்கே கிருபை மற்றும் ஆசீர்வாதத்திற்குண்டான பேச்சே இல்லை. ஒருத்தருக்கு வியாதி வருதுன்னா அது அவங்களுடைய கர்ம வினை. பாபா ஆசீர்வாதம் பண்ணி அது போக்கிட்டார்னா அப்போ கர்ம வினையில் இன்டர்ஃபேர் ஆனால் ஆக மாறிடும். யோகா பண்ணோம், பாபாட்டு சக்திகளை வாங்கிக்கணும். அப்போ அந்த வியாதியினுடைய தாக்கம் குறையுமே தவிர பாபா ஆசீர்வாதம் பண்ணனால அந்த வியாதியே ஃபுல்லாக குணமாயிடும். இந்த நம்பிக்கை என்கிட்ட வைக்காதீங்க. மை ஆயாகும் தும் பச்சோங்கோ பதி சே பாவன் பனன். நான் வந்திருப்பதே குழந்தைகளாகி உங்களை பத்தீத்திலிருந்து பாவனமாக ஆக்க. अब मैं तुमको ऐसे कर्म सिखलाता हूँ जो विक्रम न बने. நான் இப்பொழுது உங்களுக்கு அப்படிப்பட்ட செயல்களை கற்றுத்தருகிறேன், அந்த செயல் மூலமாக நீங்கள் எந்த விதமான பாவ கர்மங்கள் என்பதே ஏற்படாது. கீத் आज नहीं तो கல் பிக்ரேங்கே எக் பாதல். இன்று இல்லை என்றால் நாளை இந்த மேகக்கூட்டங்கள் கலைந்துவிடும். ஓம் சாந்தி.
रूहानी बच्चों ने गीत सुना. ஆன்மீக குழந்தைகள் பாடல் கேட்டீங்க. பச்சே ஜான்தே ஹே அப் கர் சல்னா ஹே. குழந்தைகள் அறிந்திருக்கின்றீர்கள், இப்பொழுது வீட்டுக்கு செல்ல வேண்டும். பாப் ஆயா ஹே லேனே கே லியே. பாபா வந்திருக்கின்றார் நம்மை அழைத்து செல்வதற்காக. एक याद की तब रहेंगे जब आत्म अभिमानी होगा. இந்த நினைவு கூட எப்பொழுது நிலைத்திருக்கும் என்றால் நீங்கள் ஆத்ம எண்ணத்தில் இருக்கும் பொழுது. தேக அபிமான் ஹோங்கே தோ யாத் பி நஹி ரஹி. தேக எண்ணம் என்பது இருந்தால் பாபா நினைவும் வராது. பச்சே ஜான்தே பாபா முசாஃபிர் ஹோக்கர் ஆயா ஹை. குழந்தைகள் நாம் தெரிஞ்சிருக்கின்றோம், பாபா எப்படி வந்திருக்கின்றார்? முசாஃபிர், ஒரு பயணியாக ஆகி வந்திருக்கின்றார். தும்பி முசாஃபிர் ஹோக்கர் ஆயே தே. நீங்களும் ஒரு பயணியாகத்தான் இங்கு வந்தீர்கள். அப் அப்னே கர்கோ போல்கே. வீட்டிலேருந்து பயணம் ஆரம்பமாச்சு, ஆனால் இங்கே வந்து பயணத்திலே மூழ்கிட்டுன்னு ஆயிட்டோம், வீட்டை மறந்துட்டோம். फिर बाप ने घर याद दिलाया और रोज रोज समझाते. இப்பொழுது பாபா வீட்டின் நினைவு ஏற்படுத்தியிருக்காரு, மேலும் தினம் தினம் புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். जब तक सतो प्रधान नहीं बने हो तो चल नहीं सकेंगे. எதுவரை சத்தோ பிரதானமாக மாறவில்லையோ அதுவரை நாம் என்ன ஆக முடியாது? சல் நஹி சகி, வீட்டுக்கு போக முடியாது. ஏன்னா அந்த வீடு தூய்மையான வீடு, அந்த வீட்டில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் போக முடியும். பச்சே சமஸ்தே பாபா தோ டீக் தேஹி. குழந்தைகள் சொல்கிறாங்க, பாபா கரெக்டாக சொல்கிறாருன்னு. பாபி பச்சோங்கோ जो श्रीमत देते तो सबूत बच्चे उस पर चल पड़ते हैं. பாபா குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார், ஆனால் அந்த ஸ்ரீமத்தை சபுத் பச், பாபாவுடைய கெட்டிக்கார குழந்தைகள், உண்மையான குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க? பாபா சொல்கிற ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றார்கள். इस समय और कोई तो ऐसे बाप नहीं जो अच्छे मत देवे, इसलिए தர்பார் ஹோ படேகி. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வழி காட்டக்கூடிய தந்தை யாருமே இல்லை. எந்த அப்பாவும் சுகதாம் போகக்கூடிய நல்ல வழி, பாவனமாக ஆகக்கூடிய வழி, பரந்தாமம் என்ற வீட்டுக்கு செல்லக்கூடிய வழி வேறு யார், எந்த அப்பாவும் காட்டுற அப்பா இல்லை. அதனால் நம்ம கீழே இறங்கி துக்கமான உலகத்துக்கு வந்துட்டோம். ஸ்ரீமத் தேனேவாலா ஏக்கி பாபே. ஸ்ரீமத் தரக்கூடியவர் ஒரே ஒரு பாபா. உஸ் மத் பர் கோய் பச்சே நஹி சல்தே. அந்த வழி பிரகாரம் சில குழந்தைகள் நடப்பதில்லை. அப்படி நீங்கள் இல்லை இல்லை, பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அப்படி தான் நம்ம நடக்கிறோம். பாபா ஒரு 4-5 நாள் முன்னாடி வானிலை சொல்கிறாரு, சில குழந்தைகள் சபதம் எடுக்கிறாங்களாமா. என்னென்னு? பாபா நாங்கள் உங்கள் ஸ்ரீமத் பிரகாரம் நடக்க மாட்டோம். எவ்வளோ ஆச்சரியமான ஆத்மாக்களாக இருப்பாங்க பாருங்க. எவ்வளோ முட்டாள்தனமான புத்தி உள்ள ஆத்மாக்களாக இருப்பாங்க. ஸ்ரீமத் படி நடக்க மாட்டோம்னு உறுதிமொழி எடுக்கிறாங்களாமா. அப்போ அந்த ஆத்மாவுடைய நிலை என்ன ஆகும் இல்லையா? நீங்கள்லாம் யாரும் அந்த மாதிரி இல்லை. பாபா என்ன வழி சொல்கிறாரோ அதுதான் நம்முடைய வழி. வண்டர்ஹே, ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ உயர்ந்த வழி பிரகாரம் நடந்தால் பாபா சுகமான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிறாரு. ஆனால் அந்த வழியில் நடக்கிறது இல்லைன்னு பார்க்கும்போது பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. லௌகிக் பாக்கி மத் பர் சல் படுத்தே. ஏன்னா இன்னும் அந்த தேக தந்தை சொல்லக்கூடிய வழியிலே நடக்கிறாங்க. வகை அசுரமத். ஸோ மனிதர்கள் சொல்லக்கூடிய வழி எல்லாமே தீய வழிதான். ஏன் தீய வழின்னு சொல்கிறாரு?
தேக அபிமானத்தில் உள்ளவர்கள் அந்த தேக உணர்வின் அடிப்படையில் தான் நமக்கு எந்த ஒரு வழியும் சொல்வாங்க. அதனால் அது அசுர வழிங்கிறார். எக்பி ஹைத்தோ ட்ராமா இவைகள் அனைத்தும் நாடகம். परंतु बच्चों को समझाता ही तुमने आश्रमत पर चल इस गति को पा लिया. நாடகன்னால பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகளே, நீங்கள் தீய வழியில் நடந்த காரணத்தினால்தான் இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டீங்க. அப் ஈஸ்வர் மத் சல்னே சே தும் சுகதாம் மே சலே ஜாய். இப்போ நீங்கள் ஈஸ்வரிய வழியில் நடந்தீங்கன்னா மீண்டும் சுகதாமத்திற்கே செல்வீர்கள். வகை பேகத் கா வர்ஷா, இதைதான் எல்லையற்ற ஆஸ்தி. ரோஜ் சம்ஜாதா है, பாபா தினம்தோறும் புரிய வைக்கிறார். तो बच्चों को कितना हर्षित रहनी चाहिए. இப்போ குழந்தைகள் எவ்வளோ மகிழ்ச்சி குஷியில் இருக்கணும். சப்கோ யஹா தோ நஹி பிட்டா சக்தி, எல்லாரையுமே இங்கே உட்கார வைக்க முடியாது. கர்மே ரக்கர் பி யாத் கர்னா, வீட்டில் இருந்து கொண்டே என்ன பண்ணோம், பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். अभी पार्ट पूरा होने की है, अब वापस घर चलना. இப்பொழுது நாடகம் முடிவடைய போகின்றது. எல்லாருடைய பாகங்கள் பூர்த்தியடைய போகுது. ஸோ இப்பொழுது घर चलना, வீட்டுக்கு செல்ல வேண்டும். மனுஷக்கு இத்தனை பூலே हुए हैं, மனிதர்கள் இவ்வளோ விஷயங்களை மறந்துட்டாங்க. कहा जाता है ना, एक तो अपना घर गाठी भूल गए. ஒரு சிலர் சொல்லும்போது இவங்க வீடு வயல் தோட்டம் துறவு எல்லாமே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பாக்கத்தை கர்கோபி யாத் கர். இப்போ பாபா வீட்டினுடைய அறிமுகம் கொடுத்துட்டாரு. அதனால் உங்களுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்கள். அபி ராஜதானி பி யாத் கரோ, நம்ம போகக்கூடிய ராஜ்யத்தையும் நினைவு செய்யணும். அபி பாட் பூராய் ஹோனிக்கு ஹே, அப் வாபஸ் கர் சல்னா क्यों तुम भूल गई हो. இப்பொழுது நாடக பாகம் முடிவடைய போகின்றது. நாம் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இவைகளை மறந்து விட்டோம். तुम बच्चे कह सकते हो बाबा ड्रामानुसार हमारा पाठ ही ऐसा है. நீங்கள் குழந்தைகள் சொல்லலாம், பாபா நாடகத்தின் அனுசாரமாக எங்கள் பார்ட்டே அப்படித்தான். जो हम गरबार को भूल एकदम भटक रहे हैं. நாங்கள் வீடு வாசலை மறந்து விட்டு, பரந்தாமங்கிற வீடு மறந்துட்டு என்ன பண்ணுறோம், ஆத்மாவில் ஸ்தூலத்தில் எங்கேயாவது நம்ம போகிறோம். போன இடத்துல நம்ம வீட்டு அட்ரஸ் எல்லாமே மறந்துட்டோம்னா திரும்பி வீட்டுக்கு வருவோமா, தெரியாமல் அலைப்பாயிரும். அந்த மாதிரி பரந்தாமத்தை மறந்ததுனால இங்கே வந்து நம்ம அலைப்பாயிரும். भारतवासी के अपना धर्म कर्म को बोलकर देवी धर्म भ्रष्ट, देवी कर्म भ्रष्ट. பாரதவாசிகளே தன்னுடைய தர்மத்தை மறந்தார்கள். அந்த தெய்வீகமான தர்மத்தை மறந்ததினால்தான் தாழ்ந்தவர்கள் ஆயிட்டோம். தெய்வீகமான கர்மத்தை மறந்ததினால்தான் தாழ்ந்த நிலை அடைஞ்சிட்டோம். அபி பாப்னே சௌதானி தியா, இப்பொழுது பாபா நமக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். துமர தரம் கரம் தோ எக்தா, உங்களுடைய தர்மம் இது, உங்களுடைய கர்மா என்னவாக இருந்தது, இதெல்லாமே அவர் புரிய வைக்கிறார். வஹா தும் ஜோ கரம் கர்த்தே ஹோ வ அக்கரம் ஹோத்தா தா. சத்தியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அக்கர்மமாக இருக்கின்றது. இந்த பாவ கர்மங்கள், இந்த புண்ணிய கர்மங்கள் இருக்காது. கரம் அக்கரம் விக்ரம் கி கதி பாப் நெஹி தும்கோ சம்சாயா. கர்மத்தின் விளைவுகள், கர்மான்னு என்ன, பாவ கர்மம் தீய கர்மம்னா என்ன, நல்ல கர்மான்னு என்ன, இந்த கர்ம தத்துவத்தை பற்றி பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வச்சிருக்காரு. சத்தியமே கரம் அக்கரம் ஹோஜாத். சத்தியத்தில் மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் யாவும் அக்கர்மம். அக்கர்மம்னா நியூட்ரல் ஸ்டேஜ், பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லை.
सत्य में कर्म अकर्म हो जाता है. ராவன் ராஜ்யமே கரம் விக்ரம் ஹோத்தாகி. சத்தியத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் யாவுமே அக்கர்மம். ராவண ராஜ்யத்தில் செய்தது எல்லாமே விக்கர்மம். அக்கர்மம்னா ஆத்ம உணர்விலிருந்து செய்யுது. அங்கே பரமாத்மா நினைவு இருக்காது, ஆனால் ஆத்ம உணர்வு. ஆத்ம உணர்ந்து செய்யும்போது பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, நியூட்ரல் ஸ்டேஜ். ஆனால் ராவராஜ ராஜ்யத்தில் நம்ம செய்தது எல்லாமே என்ன? பாவ கர்மங்கள். अभी बाप आया है தரம் ஒரு ஸ்ரேஷ்ட கரம் ஸ்ரேஷ்டம். இப்போ பாபா வந்திருக்கின்றார், நம்முடைய சிரேஷ்டமான தர்மத்தை நினைவுபடுத்துகிறாரு, சிரேஷ்டமான கர்ம செய்யணுங்கிறதையும் நினைவுபடுத்துகிறாரு. அதன் மூலமாக நம்ம மீண்டும் சிரேஷ்டமானவர்களாக ஆகுவோம். அப் ஸ்ரீமத் பர் கரம் ஸ்ரேஷ்ட கர்ண. இப்பொழுது ஸ்ரீமத் பிரகாரம் உங்கள் கர்மத்தை சிரேஷ்டமானதாக ஆக்க வேண்டும். கை பிரஷ்ட கரம் கற்கே கிஸ்கோ துக் நஹி தேனாச். இவ்வளோ ஞானம் கிடைச்ச பிறகு நாம் ஒரு பொழுதுமே எந்த விதமான தவறான கர்மங்கள், பாவ கர்மங்கள் செய்து மற்றவர்களுக்கு துக்கம் தரக்கூடாது. ஈஸ்வரி பச்சோங்கோ ஏ காம் நஹி. ஈஸ்வனுடைய குழந்தைகள் இம்மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது. ஜோ டைரக்ஷன் மில்தே உஸ் பர் சல்னா ஹே தேவி குண் தாரன். என்ன ஒரு டைரக்ஷன் நம்ம கிடைக்குதோ அதன்படி நடக்க வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். போஜன் பி சுத்தலேனா. தூய்மையான உணவு தான் உட்கொள்ள வேண்டும். ஆர் லாச்சாரி நகி மில்தி து ராய் பூஜ். ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது பாபாட்ட டைரக்ஷன் கேட்டால் வழி சொல்வார். बाबा समझाते नौकरी आदि में कहाँ थोड़ा खाना भी पड़ता है. जबकि योग बल से तुम राज्य स्थापन करते हो, पति दुनिया को पावन बनाते हो, तो भोजन को शुद्ध बनाना बड़ी बात है क्या? மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நாம் தூய்மையான உணவு தான் சாப்பிட்ணும். பட் ஆனால் நம்முடைய அலுவலகத்தில் இருக்கோம், அலுவலக விஷயமாக வெளியூர் மீட்டிங் எல்லாம் போகிறோம். அப்போ அங்கே பார்ட்டி வைக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோன்னா அவங்க உடனே என்ன கேட்பாங்க? யோக பலத்தால் நீங்கள் உலகத்தையே தூய்மைப்படுத்துகிறீங்க, எல்லாரையும் சுத்தமாக்குறீங்க. அதே யோக பலத்தால் இந்த உணவு கூட நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு சாப்பிடலாம் இல்லை அப்படி கேட்பாங்க. पति दुनिया को पावन बने तो भोजन को शुद्ध बनाना कहाँ बढ़ गया? नौकरी तो करनी है ना, ऐसी तो नहीं बाप का बना सब कुछ छोड़ यहाँ आकर बैठ जाना. ஆக யோக பலத்தால் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துறீங்க. இப்போ இந்த உணவை தூய்மைப்படுத்த முடியாதா? அப்போ என்ன பண்ணலாம்? வேலைக்கு போய் ஆகணும், வேலையே செஞ்சாகணும். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன யோக திருஷ்டி கொடுத்துட்டு சாப்பிட்டுடலாமான்னு பாபா கேட்குறார். ஐசித்து நீ பாப்கா பனே சப் குச் சோடு. அப்படியும் இல்லை, பாபா குழந்தை ஆகிட்டா அதனால் எல்லாத்தையும் விட்டுட்டு மதுபன்லேயே வந்து உட்கார்ந்துருக்கலாம், அப்படியும் கிடையாது. ஐசே தோ நகி பாப்கா பனே சப் குச் சோடு யஹாவே. பாபா அப்படி ஒரு பொழுதும் சொல்லலை, நீங்கள் என் குழந்தை ஆகிட்டீங்க, அதனால் நீங்கள் வேலை பிஸ்னஸ் எதுவும் செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்டயே வந்துடுங்க, அப்படி பாபா சொல்லலை. கித்தனை டேர் பச்சை இத்தனை சப்தூர் பாபா காலத்துலேயே இவ்வளோ குழந்தைங்கிறாரு. ஆனால் இப்போ லட்சக்கணக்கான குழந்தைங்க. எல்லாரையும் கூப்பிட்டு பாபா இங்கே வச்சுக்க முடியுமா என்ன? ரஹனா சப்கோ கிரகஸ்த விவகாரமே. அதனால் நீங்கள் குடும்பத்தில் தான் இருக்கணும், வேலைக்கு போய் தான் ஆகணும், சம்பாதனை செய்தாகணும், எல்லாமே செய்யணும். एक समझना है मैं आत्मा बाबा आया है हमको पवित्र बनाकर अपने घर ले जाते ராஜ்தானி ஆச்சாயங்கி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா வந்திருக்கின்றார், அனைவரையும் தூய்மையாக ஆக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு, அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்கு அனுப்பிச்சிடுவார். तो पराई रावण की चीची गाठ है, तुम बिल्कुल ही पतित बन गए रामा प्लान अनुसार. ஆக ராவண ராஜ்யம் என்பது இது சீச்சி உலகம். மக்கள் எல்லாமே அசுத்தமான மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க உணவு பழக்கங்கள் கூட ரொம்ப கெட்ட உணவுகளாக இருக்கும். பாபா நம்மளை பரந்தாமம் என்ற வீட்டுக்கு கூட்டி போயிட்டு இப்போ ராஜ்யத்துக்கு அனுப்பிடுறாரு. एक तो
பராய் ராவன் கி சீச்சி காட். ஆனால் நாம் இப்போ உட்கார்ந்துருக்கிறது அந்நியருடைய தேசம், மற்றானுடைய தேசம், சீச்சினுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தினுடைய ராஜாகிட்ட இருக்கக்கூடிய காட்டில் தான் நம்ம இப்போ உட்கார்ந்துருக்கோம். பாபா புரிய வைக்கிறார் என்னென்னு. நான் ஆத்மா, பாபா வந்திருக்கின்றேன், நம்மை தூய்மையாக ஆக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு, ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறார். நாம் இப்போ இருக்கிறது சீச்சி ராவண தேசியம், மாற்றான் தேசம். இங்கு நீங்கள் முற்றிலும் பத்தீத்தமாக ஆயிட்டீங்க. ட்ராமா பிளானர்ஸ், நாடக திட்டத்தின்படி. बाप कहते अभी मैं तुमको सुझाव करने आया हूँ तो श्रीमत पर चलो. பாபா சொல்கிற நான் உங்களை இப்போ வெளிப்படைய செய்ய வந்துட்டேன். ஆனால் நீங்கள் வெளித்தவர்கள் ஸ்ரீமத் பிரகாரம் நடங்க. ஜித்னா சலங்கி உத்னா ஸ்ரேஷ்டம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நடங்க, அந்தளவுக்கு ஸ்ரேஷ்டமாக ஆகுவீர்கள். अभी तुम समझते हो बाप को, जो बाप स्वर्ग का मालिक बनते उनको भूल गए. இப்போ நம்ம புரிஞ்சிட்டோம், எந்த தந்தை நம்மளை ஸ்வர்க்கத்துக்கே எஜமானனாக ஆக்கி இருந்தாரோ அவரையே மறந்துட்டோம். अब बाबा सुधारने आया है तो अच्छी रीति सुधारना चाहिए. பாபா இப்போ நம்மளை எல்லாம் திருத்துறதுக்காக வந்திருக்கார். ஸோ அவர் வந்திருக்கும்போது என்ன பண்ணோம், நாம் நம்மை நல்ல விதமாக திருத்தி கொள்ள வேண்டும். குஷி மீ ஆனா चाहिए, बेहद का बाप मिला है. ஆகவே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா கிடைச்சிட்டாரு. बच्चे से बात ऐसे करते हैं जैसे तुम आत्मा आपस में कर. குழந்தைகள்கிட்ட பாபா அப்படி பேசுகிறார். எப்படி நாம் ஒருத்தர் சாக்காரத்தில் சந்தித்து நம்ம பேசுகிற மாதிரி பாபா ஆத்மீக குழந்தைகளை அந்த மாதிரி சந்தித்து பேசுகிறாரம்மா அன்போட. है वक्त भी आत्मा परमात्मा उनका पार्ट भी. ஆனால் அவரும் ஒரு ஆத்மா தான், பட் அவர் பரமாத்மா, அவருக்கென்று ஒரு பார்ட் இருக்குது. தும் ஆத்மா பார்ட்டதாரி ஹோ. நீங்கள் ஆத்மாக்கள் பார்ட்டதாரிகள். ஊஞ்சத்தை ஊன்சே லேக்கர் நீச்சத்தை நீச்சே கா பார்ட். உயர்ந்திலும் உயர்ந்த நிலையிலிருந்து சாதாரண நிலை வரைக்கும் நம்முடைய நாடகத்தில் பாகங்கள், பாத்திரங்கள் இருக்குது. अब तुम समझते हो बाप हमको स्वर्ग का मालिक बना था. இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, பாபா நம்மை ஸ்வர்க்கத்துக்கே எஜமானனாக ஆக்குகின்றார். நாம் அவரை மறந்துட்டோம். பாபா நம்மை திருத்துவதற்காக வந்திருக்கின்றார். நாம் நன்றாக நம்மை திருத்தி கொண்டு குஷியாக இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை குழந்தைங்கிட்ட அப்படி பேசுகிறாராம. எப்படி நீங்கள் ஆத்மாக்கள் எப்படி ஒருத்தர் சந்தித்து பேசுகிறீங்களோ அதுபோல் பாபாவும் பேசுகிறாரு. உன்கா பார்ட், இப்போ அவருடைய பார்ட்டு. தும் ஆத்மா பார்ட் தரிகோ. நீங்கள் ஆத்மாக்களும் பாகத்தை நடிக்க வந்திருக்கீங்க. ஊன்சித்து ஊன்சே லேக்கர் நீச்சித்து நீச்சிக்க பார்ட். உயர்ந்திலும் உயர்ந்த பாகமும் நம்ம தான் நடிச்சிருக்கோம். இப்போ சாதாரணமான தாழ்ந்த பாற்றும் நடிச்சிட்ருக்கோம். பக்தி மார்க் में मनुष्य गाता है, भक्ति मार्ग में मनुष्य गाते ही ईश्वर ही सब कुछ. பக்தி மார்க்கத்திலே பக்தர்கள் என்ன பாடுறாங்க, ஈஸ்வரன் தான் அனைத்தும் செய்கின்றார். பாப் கத்தி மேரா ஐசா பாடத்தொடங்கி. பாபா சொல்கிறாரு, நான் அந்த மாதிரியான பாகங்களை நடிப்பேன என்ன. ஜோ பிமார்க்கோ அச்சா கரு. யாராவது வியாதிஸ்தராக இருக்காங்க, அவங்களுடைய வியாதிகளை நான் நல்லா போக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா கூட்டம் நிறைய கூடிடும். சத்தியத்தில் பாபா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அங்கே தூய்மையான ஆத்மா, குணங்கள் நிறைந்த ஆத்மா தான் தேவை. அப்படிப்பட்ட ஆத்மாக்களை தான் பாபா சீர்திருத்துறார். हमारा पाठ है रास्ता बताने तुम कैसे पवित्र बने. பாபா சொல்ற என்னுடைய பாட்டே உங்களுக்கு பாதை காட்டுவது, எப்படி பாவனமாக மாறுவது. பவித்திர बनने से तुम घर में भी जा सकेंगे. நீங்கள் தூய்மையாக ஆகும்போது வீட்டுக்கு செல்ல முடியும். ராஜதானி में भी आ सकेंगे. ராஜ்யத்திலையும் வர முடியும். और कोई उम्मीद मत रखो. வேறு எந்த விதமான எதிர்பார்ப்பு ஆசைகள் வைக்காதீர்கள்.
ஃபலானா பீமார் ஹே ஆசீர்வாத் மிலே. பாபா இன்னாருடைய உடல்நிலை சரியில்லை, இவருடைய ஆத்மாக்காக நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானாக செய்வாங்க. ஆசீர்வாத் கிருபா ஆதி கி பாத் மேரே பாஸ் குச் பி நஹி. பாபாட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, கருணை காட்டுங்க, கிருபை காட்டுங்கன்னெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. उसके लिए साधु संत आदि की पास जाओ. ஸோ இதெல்லாம் எதிர்பார்த்து வர்றீங்கன்னா இதெல்லாம் சாது சன்னியாசிகிட்ட போங்க, அங்கே கிடைக்கும், அதனால் அங்கே போங்க. தும் ஹம்கோ புலாத்தே ஹி ஹோ ஹே பதீத் பாவன் நவ். ஆனால் நீங்கள் என்னை எதற்காக கூப்பிட்டீங்க? ஹே பதீத பாவனே வான் கூப்பிட்டீங்க. ஆக்கர் ஹம்கோ பாவன் பனாவோ, நீ வந்து எங்களை பாவனமாக ஆக்கு. பாவன் துனியாமே தோ லே சலோ, தூய்மையான உலகத்திற்கு எங்களை அழைத்து செல்லுங்கள். तो बाप पूछते मैं तुमको विश्व सागर से निकाल पार ले. இப்போ பாபா சொல்கிறாரு, குழந்தையிலே உங்களை விஷக்கடலிருந்து அப்புறப்படுத்தி அந்த கரைக்கு அழைத்து செல்கிறேன். फिर तुम विश्व सागर में क्यों फंस जाते. மீண்டும் குழந்தைகள் நீங்கள் ஏன் விஷக்கடலில் போய் மூழ்கணும், ஏன் அதில் போய் சிக்கிறீங்க? विश्व सागर से निकाल पार ले. பாபா விஷக்கடலிருந்து நம்மை அப்புறப்படுத்தி அழைச்சிட்டு போகிறார். फिर तुम विश्व सागर में क्यों फंस. திரும்பி குழந்தைகள் விஷக்கடலை போய் மாட்டுறாங்க. பக்தி में तुम्हारा हाल हुआ है, ज्ञान भक्ति तुम्हारे लिए. நீங்கள் பக்தி செய்து செய்து இந்த நிலை அடைஞ்சிட்டீங்க, அதனால் இப்போ ஞானத்தில் வரும். நாம் பக்தர்களாக இருந்தோம், இப்போ ஞானி ஆகிறோம். சந்நியாசி லோபி கத்தி ज्ञान பக்தி வைரா. சந்நியாசிகள் கூட என்ன சொல்கிறாங்க? ஞானம் பக்தி வைராக்கியம். आप तुम्हारे बुद्धि में ज्ञान भक्ति की बात वैराग है. இப்போ உங்களுக்கு பக்திக்கு அப்புறம் ஞானம் பக்தி வைராக்கியம். तो बेहद का वैराग्य, இது எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராக்கியம். सिखलाने वाला चाहिए. இந்த வைராக்கியத்தை கற்றுக் கொடுக்குறவங்களும் வேணும். बाप ने समझाया था एक कब्रस्तान है, इनकी बात फरिस्तान बन. பாபா சொல்ற குழந்தைகளே, இன்னைக்கு உலகம் சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது, இது மீண்டும் பூஞ்சோலையாக மாற வேண்டும். வஹா அர்க்கரம் அக்கரம் ஹோத்தா. அங்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களும் எந்த பாவ கர்மங்கள் இல்லாத நிலை, அதான் அக்கர்மங்கிறார். न्यूट्रल स्टेज, नो प्लस नो माइनस. अभी बाबा तुम कैसे कर्म सिखलाते कोई विक्रम न बने, किसी को भी दुख न दो, யாருக்கு துக்கத்தை தராதீர்கள். பதீத் का मत खाओ, பத்தீத்தமானவர்கள் கையில் சமைத்த உணவு சாப்பிடாதார்கள். விகார் மே மத் ஜாவோ, விகாரத்தில் போகாதீர்கள். அப்லா பர் அத்தியாச்சார் ஹி இஸ் பர் ஹோதே ஹி. அபலை பெண்களுக்கு கொடுமைகள் என்பது இந்த நேரத்தில் தான் ஏற்படுகின்றது. தேக்தே ரஹ்தே மாயா கா விக்ஞான் கைசே படுது. பார்த்துட்டே இருங்க மாயினுடைய தடைகள் எப்படியெல்லாம் ஏற்படுகின்றது. எஹ் சப் குப்தஹி, இவைகள் யாவும் குப்தமானது. कहते देवता और असुरों की युद्ध लगी, फिर कहते पांडव और कौरवों की युद्ध लगी. தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பாண்டவர்கள் கௌரவர்கள் யுத்தம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அப் லடாய் தோ ஏகி ஹி, இப்போ யுத்தம் என்பது ஒன்றே ஒன்று தான். பாப் சம்ஜாத்தி தும்கு ராஜ்யோ சிக்லா ரஹாஹும். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றேன். பவிஷ்ய 21 ஜென்மோं के लिए, இப்போ செய்கிறது எதிர்காலத்தினுடைய 21 ஜென்மங்களுக்காக செய்கிறீங்க. एक மிருத்திலோ மனுஷ சத்யநாராயண் கி கதா சுன்தே ஆய். மனிதர்கள் சத்யநாராயணன் கதை பல பிறவிகளை கேட்டே வந்தாங்க. ஃபைதா ஹுவா குச் நஹி, அதனால் நம்ம ஆத்மா கொன்னும் பலன் இல்லை. अभी तुम बच्चे गीता सुनाते हो, रामायण भी तुम सच्ची. இப்போ நாம் குழந்தைகள் கீதையை உபதேசம் செய்கிறோம்,
உண்மையான ராமாயணத்தை பற்றி சொல்கிறோம். ஏக் ராம் சீதா கி பாத் நஹி தி. ஒரு ராமர் ஒரு சீதை என்ற பேச்சே இல்லை. இஸ் சமய தோ சாரி துனியா லங்காஹி. இந்த நேரம் முழு உலகமே லங்கையாக இருக்கின்றது. ஏன்னா நாலா பக்கம் தீவுதான் இருக்கு. சாரா ஓர் பானி ஹேனா, நாலா பக்கமும் தண்ணி தான் இருக்கு. ஏ பேகத் கி லங்கா ஜிஸ்மே ராவன் கா ராஜ். இது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட தீவு, லங்கையாக இருக்கின்றது. இங்கே தான் மேடம் ராதிகா இருக்காங்க. ராம் சீதான்னு ஒருத்தருடைய விஷயம் கிடையாது. இது ஒரு தீவு. ராவண ராஜ்யம் முழு உலகத்தில் இருக்கு, ஒரு இடத்துல மட்டும் கிடையாதுங்கிறார். ராவண ராஜ்யம் ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, முழு உலகமே ராவண ராஜ்யம், முழு உலகமே லங்கைன்னு சொல்றாரு. ஒரு ராம் சீதாவுடைய விஷயம் அல்லங்கிறார். ஏக் பாப் பிரைட் குரூம் ஹே, பாக்கி சப் பிரைட்ஸ். ஒரே ஒரு பாபா தான் நாயகன், மற்ற அனைத்து ஆத்மாக்களுமே நாயகிகள். ஒரு பாபா தான் நாயகன், மற்ற எல்லா ஆத்மாக்கள். சரீரத்தில் மேல் ஃபீமேல்னு சொல்கிறோம், ஆத்மாவில் மேல் ஃபீமேல் கிடையாது. பாபா ஒரு வானிலை சொல்கிறாரு, ஆத்மாக்கள் சில பிறவியில் நாராயணா பிறப்பாங்க, சில பிறவியில் லக்ஷ்மியாக பிறப்பாங்கன்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த பிறவி வேணாலும் எடுக்கலாம். தும்கோ அப் ராவன் ராஜ் சே பாப் சுடாத்தே ஹி. இப்போ உங்களுக்கு பாபா ராவண ராஜ்யத்திலிருந்து விடுதலை தருகின்றார். எஹே ஷோக்குவாட்டிகா. ராவண ராஜ்யமே எப்படி இருக்கு? சோகவனம். ராமாயணத்தில் காட்டியிருக்காங்க இல்லையா, சீதை சோகவனத்தில் இருந்தான். ஒரு சீதைக்கு சோகவனம் கிடையாது. இன்னைக்கு கலியுகமே சோகவனம். ஆத்மா என்ற சீதைகள் எல்லாமே சோகத்தில் இருக்காங்க. சத்தியகோ கஹா ஜாதா ஹே அசோக் வாட்டிகா. சத்தியுகத்தை அசோகவனம் என்று சொல்லப்படுகின்றது. வஹா கொய் ஷோக் ஹோத்தானே. சத்தியத்தில் எந்த சோகம், கவலை, துக்கம் எதுவுமே இருக்காது. இசமே ஷோக் ஹி ஷோகே. இந்த நேரம் எப்படி இருக்கு? சோகமே சோகம், துக்கமே துக்கம், கவலையே கவலை தான். அசோக் ஏக் பி நஹி ரஹ்தா. அசோக்னு ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. நாம் தோ ரக் தேத்தே அசோக் ஹோட்டல். பெயர் மட்டும் வச்சுறாங்க, இது அசோகா ஹோட்டல். பாக்கி சாரி துனியா சமய பேகத் கி ஹோட்டல் ஹி சம்ஜோ. பாபா சொல்றாரு, இந்த நேரம் முழு உலகமே ஒரு ஹோட்டல்னு புரிஞ்சுக்கோங்க. ஷோக் கி ஹோட்டல் ஹினா கான் பான் மனுஷிக்கு ஜான்வர் மிஷல். ஹோட்டலோட சோகமான ஹோட்டல் இருக்கு. அங்கே மக்கள் எப்படி சாப்பிட்றாங்க, அவங்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கு? மிருகத்தனமாக இல்லையா, மாமிசங்கள்லாம் சாப்பிட்றாங்க. இப்படி மனிதனுடைய உணவு மிருகத்தனமான உணவுகளாக மாறிடுச்சு. இது எப்படி அசோகவனன்னு சொல்ல முடியும்? தும்கோ தேக்கோ பாப் கஹா லே ஜாத்தா ஹே. உங்களை பாருங்க, பாபா எங்கே அழைச்சிட்டு போகிறாரு? எங்கே அழைச்சிட்டு போகிறாரு? சச்சி சச்சி அசோக் வாட்டிகா சத்தியமி. உண்மையிலும் உண்மையான அசோகவனம் என்று சொல்லக்கூடிய சத்தியுகத்து. சத்தியுகம் தான் அசோகவனம். அசோகா ஹோட்டலில் வச்சுக்கிறாங்க. அங்கே குஷிக்காக பாட்டு பாடும், மியூசிக் போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, விதவிதமான விருந்து உணவுகள் இருக்கும். பட் அதில் எதுவுமே உண்மையான குஷி கிடையாது. जानते हमको बाबा पढ़ाता हमारा भी वही धंधा है, सबको रास्ता बताना, अंधों की लाठी बनना. பாபா நமக்கு பாடம் சொல்லித்தராரு, வழிகாட்டுறார். இப்போ நம்முடைய கடமை என்ன? கண்ணற்ற குருடர்களுக்கு வழியை காண்பிப்பது. சித்திரபி துமாரா பாஸ் ஹைனா. சித்திரங்கள் கூட அவங்ககிட்ட இருக்கு இல்லையா? ஜெய்சி ஸ்கூல் மே சித்திர பர் சம்ஜாते. எப்படி வரைபடம் வச்சு சித்திரங்கள் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே ஏ ஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள் இருக்கும், இ ஃபார் எலிஃபண்ட்னா யானை படம் இருக்கும். இப்படி படங்கள் வச்சு சொல்லி கொடுத்தாங்க. தேசிய வரைபடம் வச்சு எங்கே எந்த ஊர் இருக்குது, இதெல்லாமே நம்ம சித்திரத்தின் மூலமாக படிக்கிறோம்.
एक फलाना देश है, இந்த தேசம் இங்கே இருக்குது, இந்த கண்டம் இந்த இடத்துல இருக்குது அப்படிலாம் நம்ம படித்தோம். तुम फिर समझाते हो हम आत्मा हो शरीर नहीं. இப்போ பாபா நமக்கு மீண்டும் சப்ஜெக்ட் வந்துட்டாரு. நம்ம ஆத்மா சரீரம் அல்ல. ஆத்மாயே பாயி பாயி ஹே. ஆத்மாக்கள் எல்லாருமே யாரு? சகோதர சகோதரர்கள். கித்னா சகஜபாத் சுனாத்தி. எவ்வளோ எளிமையான விஷயம் பாபா சொல்லித்தராரு. கத்து அம்சா பாயி பாயி. சொல்லும்போது உலகத்தினர் சொல்கிறாங்க நம்ம எல்லாமே சகோதரர்கள். பாப் கத்து தும் சப் ஆத்மாயே பாயி பாயி ஹோ. எந்த ரூபத்தில் நம்ம சகோதரர்கள்? பாபா வந்து புரிய வைக்கிறார். நீங்கள் எல்லாருமே ஆத்மாக்கள். ஆத்ம ரூபத்தில் அனைவருமே யாரு? சகோதரன் சகோதரன். கித்னி சகஜ பாத்தே சுனாத்தே. எவ்வளோ எளிமையான விஷயம் பாபா சொல்கிறாரு. कहते सब भाई भाई है. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள். गॉड फादर कहते हो ना तो कभी भी आपस में लड़ना झगड़ना नहीं चाहिए. இறைவனை கூட நம்ம என்ன சொல்கிறோம்? இறை தந்தை. இப்போ கடவுள் தந்தை, நாமெல்லாம் குழந்தைகள் சகோதரர்கள்னா நம்ம ஒரு பொழுதும் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? சண்டையிடக்கூடாது. ஷரீர்தாரி பந்தி तो फिर भाई बहन हो जाए. எப்போ நம்ம ஷரீரதாரியாக ஆகிறோமோ அப்போ நம்முடைய ரிலேஷன் சகோதரன் சகோதரி. ஹம் ஷிவ் பாபா கி பச்சே சப் பாயி பாயி. நாம் ஷிவ் பாபாவுடைய குழந்தைகள், அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள். பிரஜாபிதா பிரம்மா கி பச்சே பாயி பெஹன் ஹே. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சொல்லும்போது நம்முடைய உறவு சகோதரன் சகோதரி. हमको वर्षा दादा से लेना है. நாம் ஆஸ்தி தாத்தா கிட்டேருந்து வாங்கினோம். इसलिए दादा को ही याद कर. அதனால் தாத்தாவையே நினைக்கிறாங்க. इस बच्चे को हमने अपना बनाया. शिव பாபா சொல்கிறாரு, இந்த பிரம்மா என்ற குழந்தையை நான் என்னுடைய குழந்தையாக ஆக்கி கொண்டேன். அத்வா இன்மே பிரவேஷ் கியா. அப்படின்னா நான் இவருடைய உடலில் பிரவேசமாகிறேன். इन सब बातों को तुम अभी समझते हो. இந்த அனைத்து விஷயங்களும் நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கிறீங்க. बाप कहते बच्चे अब नया देवी प्रवृत्ति मार्ग स्थापन हो रही. இப்போ பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே புதிய தெய்வீக இல்லற மார்க்கம் ஸ்தாபனை ஆகின்றது. तुम सभी बीके शिव बाबा की मत पर चलते. நீங்கள் அனைவரும் பிரம்மகுமார் குமாரிகள், சிவ தந்தையின் வழியில் நடக்கின்றீர்கள். பிரம்மா பி உன்கி மத் பர் சல். பிரம்மா பாபாவும் அவருடைய வழிப்படிதான் நடந்தார். बाप कहते अपने को आत्मा समझ बाप को याद करो और सर्व संबंध को हल्का करते जाओ. பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மான் புரிந்து பாபாவை நினைவு செய்யுங்க. மற்ற எல்லா சம்பந்தத்திலிருந்து என்ன ஆயிடுங்க? கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இலகுவாக ஆயிடுங்க. 8 घंटा याद रखना, बाकी 16 घंटा में आराम धंधा आदि जो करना है सो करो. பாபா சொல்கிறாரு, 8 மணி நேரம் பாபா நினைவுக்குன்னு ஒதுக்கணும். பாக்கி 16 மணி நேரம் என்ன பண்ணுங்க? உங்கள் தொழில், கடமை, உணவுகள் மற்றெல்லாம் என்ன செய்யணுமோ செய்யுங்க. மை பாப்கா பச்சாவும் நகீபுர். நான் தந்தையின் குழந்தை அப்படின்னு இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஐசே பி நகி யஹா ஆக்கர் ஹாஸ்டல் மீ ரக்னா. அதுக்காக பாபா எல்லாருமே இங்கே வந்து ஹாஸ்டல் இருங்கன்னு சொல்லர். நகி கிரஸ்த விவகார் மே பால் பச்சோं की साथ रह. குடும்பத்தில் உங்கள் குழந்தைகளோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். பாபா பாஸ் ஆத்தே ஹி ரிஃப்ரெஷ் ஹோன். பாபா கிட்ட வருவதே புத்துணர்வடையும். மதுரா பிருந்தாவன் மீ ஜாத்தே மதுபன் கி தீதார் க. மதுரா போகிறாங்க, பிருந்தாவன் போகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா மதுவனத்தின் காட்சியை பெறுவதற்காக. छोटा மாடல் ரூப் में बना रख. சின்ன ஒரு மாடல் ரூபத்தில் செய்து வச்சுருக்காங்க. अब तो ये बेहद का बात समझाने की है. இது ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இவைகளை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். शिव बाबा ब्रह्मा द्वारा नई सृष्टि रच रहे.
ஷிவ் பாபா பிரம்மாவின் மூலமாக புதிய உலகத்தை படைத்து கொண்டிருக்கின்றார். ஹம் பிரஜாபிதா பிரம்மா கி சந்தான் பிகே ஹி. நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பிகேஸ். விகார் கி பாத் தோ ந ஹோ சகே. விகாரம் என்ற பேச்சே இல்லை. सन्यासी की शिष्य बनते अगर वह संन्यास कपड़ा पहन लेवे तो नाम बदल. சன்னியாசிகள் கிட்ட சிஷ்யராக போகிறோம். சிஷ்யரில் போனவங்களும் சன்னியாசி வேடத்தை அணிஞ்சிட்டா உடனே பேரை மாற்றிடுறாங்க. யஹாं भी तुम बाबा के बन गए तो नाम रखना बाबा ने. இங்கேயும் ஆரம்பத்தில் வந்த குழந்தைங்களுக்கு பாபா புது புது பேர் வச்சார். कितने बट्टी में रहे थे. इतने पेर बट्टिயில் இருந்தாங்க. इस बट्टी का किसको पता नहीं. இந்த ஒரு பட்டியை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியாது. शास्त्र में क्या क्या बातें लिखी है फिर भी ऐसा ही होगा. சாஸ்திரத்தில் என்னென்ன விஷயங்கள் எழுதிட்டாங்க, ஆனால் திரும்பி இது மாதிரி தான் நடைபெறும். आप तुम्हारी बुद्धि में सृष्टि का चक्कर फिरता. இப்போ ஒரு புத்தியில் கால சக்கரம் சுற்றுகின்றது. பாபி ஸ்வதர்ஷன் சக்கரதாரி ஹைனா. பாபா கூட ஸ்வதர்ஷன சக்கரதாரி அல்லவா. சிருஷ்டிக்கு ஆதி மத்திய அந்தக்கோ ஜான்தா. சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்தத்தை அறிந்திருக்கின்றார். பாபா கத்தோ ஷரீர் பி நஹி. பாபாவுக்கு ஷரீரமே இல்லை. தும்கோ ஸ்தூல் ஷரீர். உங்களுக்கு ஸ்தூல சரீரம் இருக்கு. வக் பரமாத்மா ஆத்மா ஹி ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. ஆத்மா நாம ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். பரமாத்மா நமக்கு ஞானம் கொடுக்கிறார். அப் ஆத்மாக்கு அலங்கார் கைசே தி. ஆத்மாவுக்கு எப்படி அலங்காரம் காட்ட முடியும். சமஜ் கி பாத்தினா இவைகள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா. கித்னி மெஹீன் பாத்தை. இது எவ்வளோ ஆழமான விஷயங்கள். बाप कहते वास्तव में मैं स्वदर्शन चक्रधारी हूँ. बाबा சொல்ற உண்மையில் நான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. தும் जानते हो आत्मा में सारा चक्र का ज्ञान आज. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இப்போ ஆத்மாக்குள்ள காலச்சக்கரத்தினுடைய ஞானம் புரிந்து கொண்டு விட்டோம். பாபா பி பரந்தாமே ரக்னா வலை. பாபா கூட பரந்தாமத்தில் இருப்பவர். ஹம்பி வஹாங்கி ரக். நாம கூட அந்த தேசத்தை சேர்ந்தவர்கள். பாப் ஆக்கர் அப்னா பரீட்சை தி. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார். பச்சே மைபி ஸ்வதர்ஷன் சக்கரதாரி. குழந்தாய் நானும் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. மை பதீத் பாவன் ஆயாகும். நான் பதீத பாவன் வந்திருக்கின்றேன். துமாரா பாஸ். இங்கே வந்திருக்கோம். பாபா இங்கே வந்திருக்காரு. துமாரே பாஸ். உங்ககிட்ட வந்திருக்காரு. நீங்கள் கூப்பிட்டீங்க வந்திருக்காரு. முझे बुलाया ही आकर पति से पावन बनावो लिबरेट करो. என்னை அழைத்தது எதற்காக. பத்தீத்திலிருந்து பாவனாக்குங்க, என்ன லிபரேட் பண்ணுங்க. உன்கா ஷரீர் தோ ஹை நகி. அவருக்கு ஷரீரம் என்பதே இல்லை. வ அஜன்மா. அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். பல் ஜனம் லேத்தே பீஹே பரந்து திவ்ய. அவர் ஜென்மம் எடுத்தாலும் திவ்யமான ஜென்மம் எடுப்பவர். சிவ ஜெயந்தி அத்வா சிவராத்திரி மனாத்தேனா. சிவ ஜெயந்தி அதாவது சிவராத்திரி என்பதை கொண்டாடுகிறார்கள். பாப் कहते मैं आता हूँ जब जब रात पूरी होती है. பாபா சொல்றாரு நான் வருகின்றேன் எப்பொழுது எப்போ இரவு முடியக்கூடிய நேரமோ அப்போதான் வருகிறேன். तो दिन बनाने आया हूँ. இரவை பகலாக ஆக்க வருகின்றேன். दिन में 21 जन्म फिर रात में 63 जन्म. இரவுல நாம 21 பிறவிகள் முடிச்சோடனே இரவு ஆரம்பமாகும். ஆக பகலில் 21 ஜென்மம். அதுக்கப்புறம் இரவு ஆரம்பித்த பிறகு 63 ஜென்மம். துவாபரியுக கலியுகம் 63 ஜென்மம். ஆத்மா பின்ன பின் ஜனம் லே. ஆத்மா பலவிதமான பிறப்புகள் எடுக்கின்றது. अब दिन से रात में आई फिर दिन में जाना है. இப்போ பகலிலிருந்து இரவுக்கு வந்துருச்சு.
இப்போ இரவுலேருந்து மீண்டும் பகலுக்கு போனோம். ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பி தும்கோ பனாயா, உங்களைத்தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்கியுள்ளேன். இசமி மேரா பார்ட், இந்த நேரம் இது என்னுடைய பார்ட். தும்கோ பி ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பனாத்தா ஹூம், உங்களையும் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றேன். தும் ஃபிர் அவரோं को बनावो, நீங்கள் மற்றவர்களையும் ஆக்குங்கள். 84 जन्म कैसे लिया, 84 जन्मों का चक्र तो समझ लिया ना. 84 ஜென்மங்கள் எப்படி எடுத்தோம் அப்படின்னு இந்த 84 ஜென்மத்தை பற்றி பாபா புரிய வச்சிட்டாரு. ஆகே தும்கோ கியான் தா கியா, முன்னாடி இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஞானம் இருந்ததா என்ன? பில்குல் ஹி நிஹி, கொஞ்சம் கூட நமக்கு தெரியாது. அஜ்ஞானிகளாக இருந்தீங்க. பாபா மூல் பாத் சம்ஜா தா, பாபா முக்கியமான விஷயம் புரிய வைக்கின்றார். பாபா ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஹை, பாபா ஸ்வதர்ஷன சக்கரதாரி. உங்கோ கியான் கா சாகர் கஹாஜாத், அவரைத்தான் ஞான கடல் என்று சொல்லப்படுகின்றது. வக் சத்திகை சைத்தன்யஹை, அவர் சத்தியமானவர் சைத்தன்யமானவர். தும் பச்சோங்கு வர்ஷா தே ரஹா ஹை, குழந்தைகளாகி நமக்கு பாபா ஆஸ்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பாபா பச்சோங்கோ சம்ஜாத்தே ஆப்பஸ் மே லடோ ஜகடோ மத், பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், நீங்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள். லூன் பானி மத் பனோ, உப்பு தண்ணீர் போல ஆகாதீங்க. சதைவ் ஹர்ஷித் ரஹ்னா, சப்கோ பாப்கா பரீட்சை தேனா, எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும், அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். பாப் கோஹி சப் பூலே ஹுய், பாபாவை அனைவரும் மறந்துவிட்டார்கள். பாப் கத்தி மாமீகம் யாத் கரோ, இப்போ பாபா சொல்றாரு, என்னையே சதா நினைவு செய்யுங்கள். நிராகார் பகவான் வாச் நிராகார ஆத்மாவும் கி பிரதி, நிராகார பகவானுடைய மகா வாக்கியம் நிராகார ஆத்மாக்களுக்காக. அசுல் தும் நிராகார் ஹோ ஃபிர் சாக்கார் பந்த், இப்போ நீங்கள் நிராகாரத்திலேருந்து என்ன ஆயிட்டீங்க? சாக்காரத்தில் வந்துட்டீங்க. சாக்கார் பிகர் தோ ஆத்மா குச் கர் நஹி சக்தா, சாக்கார உடல் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய முடியாது. ஆத்மா शरीर से निकल जाती सुरपुर कुछ भी नहीं हो सकता, ஆத்மா சரீரத்தை விட்டு போயிடுச்சுன்னா அப்போ சரீரத்தினால எந்த விதமான ஒரு உணர்வுகள் என்பதே இருக்காது. ஆத்மா ஃபைரின் ஜாக்க தூசரே ஷரீர்மே அப்னா பாட் பஜ், ஒரு உடலில் விட்டு ஆத்மா போயிடுச்சுன்னா உடனடியே என்ன பண்ணோம்? ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடுத்த கர்ப்பத்தில் அடுத்த சரீரத்தில் போய் பிரவேசம் ஆகிடும். இன் பாத்தே கோ அச்சி ரீதி சம்ஜோ, இந்த விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொள்ளுங்கள். அந்தர் கோட்தேர, உள்ளுக்குள்ளே இதை சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். ஆத்மா பற்றி, ஸ்வதர்ஷன் சக்கரத்தை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, பரந்தாம் பற்றி, பாபாவுடைய மகிமைகளை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கணும். ஹம் ஆத்மா பாபா சே வர்சாலித், நான் ஆத்மா பாபாட்டிருந்த ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றேன். வர்ஷா மில்தா ஹே, ஆஸ்தி கிடைக்குது. என்ன ஆஸ்தி? சத்யுகா, சத்தியத்தினுடைய ஆஸ்தி. ஜரூர் பாப் ने ही भारत को वर्षा दिया होगा, அவசியம் பாபா பாரதத்திற்கு ஆஸ்தி கொடுத்திருக்கின்றார். கப் வர்ஷா தியா ஃபிர் கியா ஹுவா, எப்போ பாபா ஆஸ்தி கொடுத்தார், அதன் பின்னர் என்ன ஆச்சு? மனுஷ குச் பத்தானே, இவைகள் மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி பாப் சப் பத்தாது. ஆனால் இப்போ பாபா குழந்தைகளாகி நமக்கு ஆத்மாக்களுக்கு எல்லா விஷயம் புரிய வைக்கிறார். பச்சோं को ही ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பனாயா, குழந்தைகளைத்தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்குகின்றார். தும்னே 84 ஜனம் போகி, நீங்கள் 84 பிறவிகளை அனுபவித்தீர்கள். ஆஃபிர்மை ஆயாகும், இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். கித்னா சகஜ சம்ஜாத்தீர், பாபா எவ்வளோ சகஜமாக புரிய வைக்கின்றார். பாப்கோ யாத் கரோ और மீठा பனோ, பாபாவை நினைவு செய்யுங்கள், மேலும் இனிமையாகிருங்கள். ஏம் ஆப்ஜெக்ட் சாம்னே கடி ஹே, உங்களுடைய குறிக்கோள் எதிரில் இருக்கின்றது. எதிரில்னா
பாபா ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் லக்ஷ்மி நாராயண் ஃபோட்டோ வைக்க சொல்லியிருக்கார். சென்டரில் ஒவ்வொரு சென்டர்லேயும் நம்ம போய் கிளாஸில் உட்காரும்போது அப்படி லக்ஷ்மி நாராயண் ஃபோட்டோ இருக்குது. ஹிஸ்ட்ரி ஹாலில் பாருங்கள், கத்திக்கு பின்னாடி லக்ஷ்மி நாராயண் ஃபோட்டோ. அதனால் பாபா நீங்கள் இப்போ உங்களுடைய லட்சியத்துக்கு எதிரில் உட்காந்துருக்கீங்கிறார். பாபா வக்கீलों का वकील है, सब झगड़े से छुड़ा देती है. பாபா இன்னைக்கு ஒரு புதிய ஸ்வமான் தானே கொடுத்துருக்க, நான் எல்லா வக்கீலை விட பெரிய வக்கீல்கிறார். ஏன்? பாபா எல்லா சண்டை சச்சரவுலேருந்து விடுதலை பண்ணிடுறார் சத்தியத்தில். அதனால் கோர்ட்டு வக்கீல் இருக்க மாட்டான். बच्चों को आंतरिक खुश बहुत होनी चाहिए. யாரெல்லாம் பாபா குழந்தைகள் லாயர்ஸ் வக்கீலாக இருக்காங்களோ சத்தியத்தில் நீங்கள் வக்கீல் ஆக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அங்கே கேஸே இருக்காதுங்கிறார். அதனால் குழந்தைகள் எப்படி இருக்கணும்? இதெல்லாம் நினச்சி உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஹம் பாபா கி பச்சே பனே, நான் பாபாவுடைய குழந்தையாக ஆகியிருக்கின்றேன். பாபா ने हमको अडॉप्ट किया वर्षादीन, பாபா என்னை தத்தெடுத்திருக்கின்றார் ஆஸ்தியை கொடுப்பதற்காக. யஹா தும் ஆத்தே ஹோ வர்ஷா லேனே, நீங்கள் இங்கு வந்திருப்பதே ஆஸ்தியை பெறுவதற்காக. बाप कहते बल बाल बच्चे आदि देखते हुए बुद्धि बाप और राजधानी की तरफ. பாபா சொல்கிற குடும்பத்தில் குழந்தைகள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க, கடமையெல்லாம் செய்யுங்க. ஆனால் செய்துட்டே இருந்தாலும் என்ன பண்ணோம்? பாபா மற்றும் ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். படாய் கித்னி சார், எவ்வளோ படிப்பு, சிம்பிள் படிப்பு. பாப் ஜோ தும்கோ விஸ்வ கா மாலிக் பனர், பாபா நம்மை உலகத்துக்கே எஜமானனா ஆக்குகின்றார். உன்கோ தும் பூல் சத், அவரை போய் நீங்கள் மறந்துடுறீங்க. பல अपने को ஆத்மா ஜரூர் சம்ஜோ, முதல்ல தன்னைத்தானே ஆத்மான் கட்டாயம் புரிஞ்சுக்கும். ஏ கியான் பாப் சங்கம் பர் ஹீ தீத், இந்த ஞானத்தை பாபா சங்கம யுகத்தில் தான் கொடுக்கின்றார். क्योंकि संगम पर ही तुमको पति से पावन होना, ஏன்னா சங்கம யுகத்தில் தான் நீங்கள் பத்தியிலிருந்து பாவனாகணும். अच्छा, நல்லது. मीठे मीठे रूहानी ब्रह्मा मुख वंशावली ब्राह्मण कुलभूषण, இனிமையிலும் இனிமையான ஆன்மீக பிரம்மா முக வம்சாவளி பிராமண குலபூஷணர்களுக்கு எக் தேவதாம் से भी ऊंच कुल, இது தேவதைகளை விட உயர்ந்த குலம். तुम भारत की बहुत ऊंची सेवा करते, நீங்கள் பாரதத்திற்கு மிக உயர்ந்த சேவை செய்கிறீர்கள். अभी फिर तुम पूज्य बन जाएंगे, இப்பொழுது நீங்கள் மீண்டும் பூஜைக்கு உரியவர்களாக ஆகிவிடுவீர்கள். அப்பூஜாரிக்கோ பூஜ்ய, இப்பொழுது பூஜாரியில் இருக்கக்கூடியவர்களை பூஜைக்கு உரியவர்களாக கௌடிசே ஹீரா ஜிசா பனர், சோழியிலிருந்து வைரம் போல் ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். ஐசே ரூஹானி பச்சோங்கி பிரதி, அப்படிப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்காக தாய் தந்தையான பாப் தாதாக்கா யாத் பியார் அவர் குட் மார்னிங். தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ரூஹானி பாப்கி ரூஹானி பச்சோங்கோ நமஸ்தே. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ரூஹானி பச்சே ரூஹானி பாப்கோ நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம். फर्स्ट पॉइंट, ஸ்ரீமத் பர் அப் ஹர் கரம் ஸ்ரேஷ்ட கர்ணா. இப்பொழுது ஸ்ரீமத் படி ஒவ்வொரு செயல்களும் சிரேஷ்டமானதாக செய்ய வேண்டும். கிசி கோபி துக் நஹி தேனா, யாருக்கும் நீங்கள் துக்கத்தை தரக்கூடாது. தெய்வீ குண் தாரன் கர்ணா, தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். பாப் கி டைரக்ஷன் பர் ஹி சல்னா, பாபாவுடைய கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், சதைவ் ஹர்ஷித் ரக்னே கே லியே ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்ன, எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். கபி லூன் பானி நஹி ஹோனா, ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர் போல் ஆகக்கூடாது. சப்கோ பாப்கா பரீட்சை தேனா, அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். பௌத் பௌத் மீठा பன்னா, மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும். வரதானம், मान मांगने की बजाय सबको मान देने वाला,
சதா நிஷ்காமி யோகி பவ. மரியாதையை யாசிப்பதற்கு பதிலாக அனைவருக்கும் மரியாதைகளை தரக்கூடியவர்கள் சதா எவ்விதமான பிரதிபலன் எதிர்பாராத யோகியாக ஆகுக. आपको कोई मान दे, माने व ना माने, लेकिन आप उसकी मीठा भाई मीठी बहन मानते हुए सदा सम्मान में. யாராவது உங்களுக்கு மரியாதை தருகிறார்கள் அல்லது மரியாதை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் அவர்களை இனிமையான சகோதரர்கள், இனிமையான சகோதரிகள் என்று சதா ஸ்வமானத்தில் இருந்து ஸ்னேகி திருஷ்டி சே, அன்பான பார்வையின் மூலமாக, ஸ்னேகி விருத்தி சே, அன்பான உள் உணர்வின் மூலமாக, ஆத்மிக் மான் தேத்தே சலோ, ஆத்மா என்ற ரூபத்தில் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். எக் மான் தேவே தோ மை மான் தோ, எக் பி ராயல் பிக்காரி பன்ஹே, அவர்கள் எனக்கு மரியாதை கொடுத்தால் நான் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பேன் என்று எண்ணுவது கூட ராயலான பிச்சைக்கார தன்மை. இஸ்மே நிஷ்காம் யோகி பனு, இதில் நிஷ்காம் எவ்விதமான பிரதிபலன் எதிர்பாராத யோகியாக ஆகுங்கள். रूहानी स्नेह का वर्षा से दुश्मन को भी दोस्त बना. ஆன்மீக அன்பு என்ற பூமழை பொழிந்து எதிரியையும் நண்பனாக ஆக்குங்கள். आपके सामने कोई पत्थर भी फेंके तो भी आप उसे रत्तन दो. உங்க எதிரில் யாராவது உங்க மேல கற்களை தூக்கி போடுறாங்க, கல்லு தூக்கி போடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? கடுமையான துக்கமான வார்த்தைகளால் அவங்கள இன்சல்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன, நீங்கள் என்ன பண்ணணும்? ரத்தனங்களை கொடுக்க வேண்டும். கியூங்கி ஏன் ரத்தனங்களை கொடுக்கணும்? ஆப் ரத்தன்கார் பாப் கி பச்சி, ஏன்னா நாம் ரத்தன வியாபாரியான பாபாவின் குழந்தைகள். திட்டுறாங்கன்னா அவங்களுக்கு நாம் என்ன பண்ணோம்? ஞான ரத்தனங்கள், அன்பு ரத்தனங்கள், மரியாதை என்ற ரத்தனங்கள், புகழ் மாலை என்ற ரத்தனங்கள், ஸ்வமானம் என்ற ரத்தனங்களை தான் கொடுக்கணுமே தவிர அவங்க திட்டாங்கன்னு பதிலுக்கு நம்ம ஒரு பொழுதுமே திட்டவே கூடாது. இல்லைன்னா மௌனம் ஆகிடுங்க, அமைதியாகிடுங்க, ஸ்வதர்மத்தில் போயிடுங்க, பாபா நினைவில் இருக்க. இல்லைன்னா அந்த இடத்த விட்டு தூர விலகி போயிடுங்கிறார் பாபா. அந்த இடத்துல இருந்து அந்த வாயுமண்டலம் உங்களை பாதிக்கும். அதனால் நிஷ்காம், எவ்விதமான பிரதிபலன் எதிர்பார்க்காத யோகியாக இருக்கணும். स्लोगन, विश्व का नवनिर्माण करने के लिए दो शब्द याद रखो, निमित्त और निर्माण. நாம் புது உலகத்தை படைக்கக்கூடிய காரியத்தில் இருக்கும். அதனால் நம்ம ரெண்டு சப்தம் நினைவில் இருக்கணும். ஒன்று பணிவு, இரண்டாவது ஆக்கப்பூர்வம். ஆக்கப்பூர்வமாக தான் காரியம் தான் நம்ம செய்யும். நிர்மாண कंस्ट्रक्टिव वर्क தான் நம்ம செய்யும். अव्यक्त इशारा, सहज योगी बनना है तो परमात्मा प्यार के अनुभवी बनो. சகஜ யோகியாக ஆக வேண்டும் என்றால் பரமாத்மாவின் அன்பின் அனுபவம் அடையுங்கள். सेवा में सफलता का मुख्य साधन त्याग और तपस्या. சேவையில் நாம் வெற்றி பெறுவதற்குண்டான முக்கியமான சாதனம் தியாகம் மற்றும் தபஸ்யா. ஐசே தியாகி தபஸ்வி அர்த்தா சதா பாப் கி லகன் மே லவ்லீன். அப்படிப்பட்ட தியாகி தபஸ்வி எப்பொழுதும் தந்தையின் அன்பில் மூழ்கி இருப்பார்கள். பிரேம் கி சாகர் மே சமாயே ஹுயே, அன்பு கடல்ல மூழ்கி இருப்பாங்க. கியான் ஆனந்த் சுக் சாந்தி கி சாகர் மே சமாயே, ஞானம் ஆனந்தம் சுக சாந்தி கடலில் மூழ்கி கூடியவர்கள் தான் தபஸ்வி. அப்படி மூழ்கியவர்கள் தான் தபஸ்வி. ஐசே தியாக் தபஸ்யா வாலே ஹி சச்சே சேவாத். அப்படிப்பட்ட தியாகம் தபஸ்வி தான் உண்மையான சேவாதாரி. நல்லது.
ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன், அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா, பாபா, மேரா பாபா.
Thank you.